எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். நம்ம வந்து 6th டேர்ம் 2ல் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து 5th சம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 6th சம் பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஓகேவா? அது வந்து எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும், ஓகேவா? இன்றைக்கி 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம் வந்து என்னென்னா, தமிழ் மீடியம் சம் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். 13 என்ற பகாயனின் இலக்கங்களை இடமாற்றினால் கிடைக்கும் மற்றுமொரு பகாயன் இடமாற்றினால் 13 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் இடமாற்றம் என்ன கிடைக்கும்? 31 கிடைக்கும். அது வந்து நமக்கு என்னது? ஒரு பகாயன். 100 வரையிலான எண்களில் இவ்வாறான சோடிகள் அமையுமெனில் அவற்றை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 13 வந்து 31 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 13 ஒரு ப்ரைம் நம்பர் தான். 31 அதே மாதிரி ப்ரைம் நம்பர். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரும்னா 17 71 சேஞ்ச் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 37 வந்து 73 சேஞ்ச் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 79 97 கன்வெர்ட் பண்ணலாமா? ஓகேவா? இது வந்து நம்ம சம் எக்ஸாம்பிள் 100க்குள்ளே இது மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 7th சம் என்னன்னு பார்க்க போகிறோம். 7th சம், யுவர் ஃப்ரெண்ட் சே தட் எவ்ரி ஆட் நம்பர் இஸ் ப்ரைம். கிவன் an example to prove. எவ்ரி ஆட் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர். இது வந்து உண்மையாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 15 எடுக்கிறோம். 15 வந்து நமக்கு ஒரு ஆட் நம்பர். ஆனால் இது வந்து நமக்கு என்னவாக இருக்காது? ப்ரைம் நம்பராக இருக்காது. இவை தமிழ் ஒன்று என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகாயன் என்று உனது நண்பன் கூறுகிறான். அவனது கூற்று தவறு என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. ஓகேவா? 15 is an odd number, is not a prime number. ஏன்னா நமக்கு 15க்கு ஃபேக்டர் இருக்குது 1 3 5. இதே மாதிரி நம்ம 27 எடுக்கலாம். 27க்கும் நமக்கு அதே மாதிரி ஃபேக்டர் இருக்குது, ஓகேவா? இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இப்போ நெக்ஸ்ட் 8th சம் வந்து என்னது? பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Each of a composite number has at least 3 factors. Justifies this statement with an example. இப்போ எந்த நம்பர் எடுத்தாலுமே அதுக்கு வந்து 3 காரணிகள் வந்து இருக்கும். இப்போ நம்ம 4ன்னு எடுத்தால் 4க்கு 1 2 4 இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம 4ன்னு எடுத்தோம். 4க்கு வந்து எத்தனை இருக்குது? அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 1 2 4. அதே மாதிரி 6 என்ன சொல்லியிருக்காங்க? 6 எடுத்தால் 1 2 3 6, அட்லீஸ்ட் 3, ஓகேவா? அட்லீஸ்ட் 3ன்னு கொடுத்ததுனால நம்ம எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாள்காட்டியிலிருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் 2 மற்றும் 3 எண்களால் வகுப்படும் தேதிகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் இருந்தால் ஃபைண்ட் த டேட்ஸ் ஆஃப் எனி மந்த் இன் எ காலண்டர் விச் ஆர் டிவிசபிள் பை போத் 2 and 3, ஓகேவா? 2 and 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மந்த் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 and 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பர்னால் என்னவாக இருக்கும்? நமக்கு 6 டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும், 18 டிவைட் ஆகும், ஓகேவா? அது மாதிரி 24ம் நமக்கு டிவைட் ஆகும், 30யும் டிவைட் ஆகும். இந்த நம்பர் எல்லாமே நமக்கு எதில் டிவைட் ஆகும்? 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 10th ஒன். நான் ஓர் ஈரிலக்க பகாயன். எனது இலக்கங்களின் கூடுதல் 10. மேலும் நான் 57 என்ற எண்ணிற்கு ஒரு காரணியாவேன் எனில் நான் யார்? I am a 2-digit prime number and the sum of my digit is 10. I am also one of factor is 57. Who I am?
ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10th வந்து 57ஓட ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. 57ஓட ஃபேக்டர் என்னென்ன வரும் பார்த்தோன்னா நமக்கு 1 வரும், 3 வரும், 19 வரும். 19 வந்து எப்படின்னா 19 இன்ட்டு 3 போட்டால் 57 வரும். அதனால் நமக்கு 19 வந்து 15ஓட ப்ரைம் அந்த ஃபேக்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் வேறு என்ன வரும், அதில் 57 வரும். இப்போ இந்த நம்பரை எந்த நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்தால் நமக்கு 10 வரும், ஆட் பண்ணால் 19. 1 + 9 is 10. ஓகேவா. அந்த 2 டிஜிட் ப்ரைம் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து 19. ஓகேவா. நமக்கு வந்து நம்பரை வந்து என்னென்னு குழப்பாமல் 57ஓட ஃபேக்டர் வந்து என்னென்னு எடுத்தாலே நமக்கு அந்த சம்மோட ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேவா. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு எண்ணையும் காரணிச்செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணி படுத்துக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து 60. இங்கிலீஷில் சொல்கிறாங்க, இந்த ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டரேஷன் ஆஃப் ஈச் நம்பர் பை ஃபேக்டர் டி மெத்தட் அண்டு டிவிஷன் மெத்தட். ஓகேவா. இப்போ 11th ஒன்னில் ஃபஸ்ட்டு வந்து 16 கொடுத்துருக்காங்க. 60 வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம், ட்ரீ மெத்தட் போட்டால் 2 இன்ட்டு 13 போடலாமா. 30 வந்து எப்படி இது பண்ணலாம், 2 இன்ட்டு 15 போடலாமா. 15 3 5s are 15 போடலாமா. ஓகே. இதை வந்து எப்படி எழுதலான்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 4 4 3s are 12 12 5s are 60. ஓகேவா. இது வந்து நம்ம வந்து வகுத்தல் முறையில் போட்டோன்னா எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோமா. ஃபஸ்ட்டு 2 டேபிள் போட போகிறோம். 3 2s are 6 0 2 15 போடுவோம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள், இங்கே வந்து 5 வருமா. ஓகேவா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன, 128. 128 எப்படி பிரிக்க போகிறோம், 2 இன்ட்டு 64. 64 எப்படி பிரிக்கலாம், 2 இன்ட்டு போட்டால் 2 இன்ட்டு போட்டால் என்ன ஒரு கிடைக்கும், 2 இன்ட்டு 32. 32 வந்து 2 இன்ட்டு 16. 16 எப்படி பிரிக்கலாம், 2 இன்ட்டு 8. 8 வந்து எப்படி பிரிக்கலாம், 2 இன்ட்டு 4ன்னு பிரிக்கலாம். 4 வந்து எப்படி பிரிக்கலாம், 2 இன்ட்டு 2 இந்த மாதிரி போடுவோம். ஓகேவா. இதை வந்து சேம் ஃபேக்டர் நமக்கு இதே தான் வரும். என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. 128 வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் 2 போட்டால் 64 32 1 2s are 2 1 6 2s are 12 2 8 2s are 16 2 4 2s are 8 2 2s are 2. நமக்கு இப்போ எத்தனை சேம் ஃபேக்டர் தான் ரெண்டுக்குமே கிடைக்கும். ஓகேவா. இந்த சம் எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 2 போட்டால் உங்களுக்கு வந்து 128 கிடைக்கும். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் வந்து என்னென்னா 144. 144 எப்படி இது பண்ணலான்னா 144 வந்து 2 இன்ட்டு என்ன போடலாம், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 இன்ட்டு எந்த மாதிரி நம்பர் வரும் நமக்கு, 2 இன்ட்டு 72 போடலாமா. 72 2 இன்ட்டு 36 2 இன்ட்டு 18 இந்த மாதிரி போடலாமா. நமக்கு எத்தனை 2 வந்துருக்குது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3
இதுவே நம்ம டானா வகுத்தலில் போட்டால் 7 2s are 14, 2 2s are 4, 2 36, 2 1 2s are 2, 8 2s are 16, 2 போட்டால் இங்கே நமக்கு 9 வரும். இந்த மாதிரி கிடைக்குமா? ஓகேவா? சேம் ஃபேக்டர் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த நம்பர் என்னது நமக்கு? 198. 198 எந்த நம்பர் போடலாம் நம்ம? எல்லாருக்குமே நல்ல டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 2 × 99. 99 வந்து 3 × 33 பிரிக்கலாமா? 33 எப்படி பிரிக்கலாம்? 3 × 11 பிரிக்கலாம். இது வந்து அடுத்து இப்படி போடலாம். இந்த டானா வகுத்தல் போட்டால் 9 2s are 18, 1 9 2s are 18. நெக்ஸ்ட்டு 3 3 3s are 3, 3 3s are 3. 3 போட்டால் 11. சேம் ஃபேக்டர் தான் ரெண்டுமே. 2 × 3 × 3 × 11 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 420. 420 வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த நம்பர் வந்து 420. ஓகேவா? 420 வந்து எப்படி போடலான்னா 2 × 210. 210 வந்து எப்படி போடலாம்? 2 × 105. 105 × 2 போட்டால் நமக்கு 110 கிடைக்கும். அடுத்து வந்து இதை வந்து 3 × 35 பிரிக்கலாம். 35 வந்து எப்படி பிரிக்கலாம்? 5 × 7 பிரிக்கலாம். ஓகேவா? அப்படியே கீழே இந்த 420 போட்டு இந்த ஃபேக்டர் எடுத்து அப்படியே நம்ம எழுதுகிறப்போம். ஓகேவா? அடுத்து சேம் இதே தான் 420 இப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2 2s are 4, 1 2s are 2, 0. 1 2s are 2, 0. ஏன்னா நம்ம நடுவில் எந்த நம்பருமே இல்லை. அப்புறம் 5 2s are 10 எடுக்கிறோம். அப்புறம் 3 3 3s are 9, 1 15, 5 7. சேம் ஃபேக்டர் தான் கிடைக்கும். அடுத்து வந்து 999. 999 வந்து எப்படி இருக்கலாம்? 3 × 333. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 3 × 111. 111 எப்படி பிரிக்கலாம் நம்ம? 3 × 37. 3 × 37 போட்டால் நமக்கு 111 கிடைக்கும். இதே மாதிரி இந்த டேபிளில் 333 3 போட்டு 111. இங்கே 3 × 37. ஓகேவா? இப்போ எந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்குமோ அதை எடுத்து எழுதி 3 × 3 × 3 × 37. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 12th சம்மு. 12th சம் என்ன போட்டிருக்காங்கன்னா சிம்பிளாகவே போட்டுடலாம். 143 கணித நூல்களை எல்லா அடுக்குகளிலும் சம எண்ணிக்கையிலும் அடுக்கி வைத்தால் ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அடுக்கள் எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் ஆர் 143 மேக்ஸ் புக்ஸ் டு த அரேஞ்ச் இன் ஈக்குவல் நம்பர் இன் ஆல் த ஸ்டாக்ஸ் தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக் அண்ட் ஆல்சோ த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 143 கொடுத்துருக்காங்க. 143 நம்ம எந்த மாதிரி போடலாம்? 143 நமக்கு 11 டேபிளில் வரும். 1 11s are 11, 3 வந்து வரும். 3 33, 3 11s are 33. இங்கே 30. ஓகேவா? என்ன போடலாம்? 1 11 ஸ்டாக் வச்சு 13 புக்ஸ் வந்து அடுக்கலாம். இல்லைன்னா 13 ஸ்டாக் வச்சு 11 புக் வந்து அடுக்கலாம். ஓகே, if the number of stock 11, the number of book each stock is 13. Next, the number of stock is 13. The number of books each stocks are 11. இந்த ரெண்டு விதமாகவும் வந்து நம்ம அடுக்கலாம். ஓகேவா? இதோட நாளைக்கு கன்டினியூஸ் வீடியோ வந்து நாளைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் இருக்கும். அதை வந்து நாளைக்கு முடிச்சுட்டு 1.2 வந்து போக போகிறோம். ஓகேவா? நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? அது வந்து எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.